ஆடு சொன்னாண்டு ஏன் ஆனனப்பட்ட வள்ளலார் அந்த பெரிய மகான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை மூடிக்கொண்டேன்னு சொன்னார். இதை சொல்லி சொல்லி பார்த்தா ஒருவரும் கேட்க மாட்டாங்க. என்ன அதுக்கு எதிராக குழப்புறான், சமுதாயத்தை குழப்புறான். சோக்ரட்டிஸுக்கு நஞ்சு கொடுத்த காரணமே தான். ஸ்பாயிலிங் என்ற இளைஞர்களை கெடுக்கிறான். சரியானே? அப்பா என்ன சொல்கிறேன், தயவு செய்து நீங்களாவது கண்ணை முழிங்கோ. கண்ணை முழிச்சு உடம்பு வேறு மனம் வேறு. உடம்பு அதை மெயின்டைன் நல்லா பண்ணலாம். நான் பார்க்குறேன் இல்லையா, அன்றைக்கி நிறைய பேர் எழுப்பி ஓடணும் போல இருக்கிறது. ஏன்னா உடம்புல அவ்வளோ எனர்ஜியும் ஹெல்த்தியாக இருக்குது. இல்லை அவ்வளோ ஏதாவது செய்யணும் போல இருக்குது. ரைட்? ஏன் முறைப்படி இந்த உடம்பை நீ மெயின்டைன் பண்ண. அது முதலாவது உணவு பழக்கம். ரெண்டாவது பயிற்சி. நடக்கிறது மட்டும் இல்லை. அவர் சொல்கிற இப்போ இந்த காலத்தில் நடக்கிறத விட 60 வயது பிறகு சில பயிற்சியை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது புஷ்அப் பண்ணி சுவரில் இருந்து அப்படி சொல்கிறேன். நான் செய்து கொண்டிருக்கேன். நான் ருசிக்கையில் அங்கே இந்த சான்ஸில் நடக்கிறது ஏன்னா இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ பயிற்சி ரெண்டு செய். அடுத்தது ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி அப்பா சொன்ன மாதிரி இவர் காலை சரிக்கிச்சு கவனம் இல்லை. அங்கே பார்த்து இங்கே காலை வச்சா நோ என்ன பண்ணணும் இல்லை. ஒவ்வொரு வயது காரணமே இது. உன்ற மனது வர உடம்பு வர. நீ 65-70 இருக்கக்குள்ள நீ நினைக்கிற நான் 16-20 நினைக்கிறேன். ஆனால் உடம்பு 78. அதுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாது. அது வழுக்கும் இதொன்னும் சிறைக்கும் இல்லை விழும் அதெல்லாம் செய்யும். அப்போ உனக்கு அறிவு இருக்கணும். ஆனபடியாக உடம்பு சொல்கிற மாதிரி இது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. லிசன் டு யுவர் பாடி. சொல்லுங்க, வயது உடம்பு சொல்லுவதை சொல்லுங்க கேள். அதை நீ ஒன்று என்னால் முடியாது. நான் எழும்புவேன் 4 மணி. காலையிலையும் ஒரு அரை மணி தான் எக்ஸ்ட்ரா தூங்கினேன். இன்றைக்கும் எழும்பினா தூக்கம் இல்லை. ஆனால் எழும்புறது உடனே போய் பிராணாயாமம் செய்து வேவி கொஞ்சம் நட்ஸும் டீயும் கொண்டு வா. பிராணாயாமம் செய்து உடனே தேவிட்டா அந்த அவங்களுக்கு டன் பெட்ரோல் போட்டாங்க. அப்போ இந்த ஹெல்த்தி ஏஜினுக்குள்ளே இது அறியுங்கோ. உடம்புற நேச்சருக்கு அதை கேளுங்க. அதுக்கு உனக்கு என்ன வேணும், எப்படி செய்யணும் அதை கேளுங்க. அப்போ அந்த மனத்தில் நோய் வராமல் பார்த்துக்குவோம். மனது ஹெல்த்தியாக இருந்தால் உடம்பு தான் பார்த்து. அதான இது ஹெல்த்தி மைண்ட் சொல்லுங்க இன் ஹெல்த்தி பாடி. ஆரோக்கியமான மனம் ஒரு ஆரோக்கியமான உடம்புலாம் இருக்கும். அவங்க 2 பேர் நான் சொல்கிறேன். பிரின்சிபல் வைத்தியமானன் அவங்க இன்னும் ஆரோக்கியம் இல்லை. எங்கே ஆரோக்கியம் இல்லை? மனதில் இல்லை, அதனுடைய உடம்புல இல்லை. அப்போ ஹெல்த்தி ஏஜிங்கிறது உடம்பு மனம். அப்போ நான் அதுக்கு காரணம் சொன்னேன் உண்டு அறியாமல். என்ன அறியாமல்? இந்த உடம்பு மனது அதனது தூள சூக்ஷ்ம சுற்றியும் சுப்புற உலகில் நிற்கும். தூள சூக்ஷ்ம காரண சரீரம் 3 இருக்குது உனக்கூட. நீ வேறு. இது 3 உடம்பு. இந்த உடம்பு உண்டையும் இல்லை நீயும் இல்லை, அது வேறு. ஆனால் 3 இருக்குது. அது என்ன? தூளண்டா இந்த உடம்பு, சூக்ஷ்மம் வேண்டாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மனம்டா எண்ணங்கள். மனம் புத்தி வேண்டா இது சரி இது தவறு இதை செய்யணும். புத்தி சித்தம்னு சொன்னால் அவ்வளவு எத்தனையோ பிறவியில் நீ எடுத்த அவ்வளவு சம்ஸ்காரம் வாசனைன்ற எண்ணங்கள் எல்லாம் ஸ்டோரில் இருக்குது. அது சித்தம். அகங்காரம்னா நான் நீ சொல்கிறா உனக்கு தெரியாது. அந்த உடம்பெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இது 4 சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம். அடுத்தது காரண சரீரம் வேண்டா அறியாமை. தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளே தான். அந்த அறிவு உனக்கு இல்லாத காரணம்தான் இந்த பிறவிக்கு காரணம். அடுத்த 2 உடம்புக்கும் காரணம். சூக்ஷ்ம உடம்புக்கும் தூள உடம்புக்கும் அறியாமை ஆகிய காரண சரீரம் காரணம். அப்போ இதை அறிஞ்சுக்கோ. அப்போ ஒவ்வொன்றையும் கவனமாக என்னால் முடியும். அப்போ அந்த உலகத்தில் அதுவும் இந்த இலங்கை மாசம் நான் சொல்கிறேன். டிப்பு சொல்லுவாங்க என்ன அந்த ஹனுமான்ஜி வரக்குள்ளே அந்த சஞ்சீவனி ஒருத்தன் எங்கே விழுந்தான். அவன் சொல்ல அங்கே சஞ்சீவனி போனால் சரியாக போயிடும். நான் சொன்னவர்கிட்ட நான் போய் 3ஆம் நாளில் உடம்பு சரியாக போயிட்டேன். நான் சரி தண்டு அவ்வளோ ஹெல்த் ரிசோர்ட் இது. அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கோ? தவறு
எத்தனை விட சொல்கிறேன், 0 பொல்யூஷன் இங்கே. இப்போ இங்கே வந்து பிராணாயாமம் செய்கிறதுக்கும் உங்களை வீட்டில் இருந்து செய்கிறதுக்கும் இல்லை அதில் 15% லாபம் உண்டா, இங்கே 100% லாபம். நேரம் இல்லைன்னு சொல்லாங்க. தேங்க்ஸ். எவ்வளோ நேரத்தை வீண் பிரயோகம் நான் கவனம் கொள்ளும். இது அவுட் ஆஃப் த பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நேரம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வடிகட்டின முட்டாளன்னு அர்த்தம். இன்னொன்று ஒன்று திரும்ப வச்சு ஒரு சேல்ஸ்மேன் அவன் தான் செய்கிற காரியங்களை காலையில் 5 மணிக்கு எழும்பி இரவில் 10 மணிக்கு தூங்கினான். அப்போ தான் இப்படி செய்து கொண்டதை ஒரு வாரத்தை அவன் கணக்கு பண்ணி கொண்டே இருந்தான். ஒரு நேரம் கடைசியாக கூட்டி பார்த்தா 4 இருந்து 4:30 5 மணி வரை நீ நேரத்தை முடியுங்கோ குவாலிட்டி டைம் இல்லை, நீ எதை செய்கிற. அப்போ ஒரு நாள் நீ 4-4:30 மணி தேவை வீண் விரயம் செய்கிறாய். அப்போ நேரம் இல்லைன்னு சொல்லாத. நீ நேரம் இல்லைன்னு சொல்கிறேன்டா, நீ என்ன சொல்கிறாய், உன்னை நீயே மாத்துறாய், எங்களையே மாற்றி என்ன சொல்ல போகிறாய். சாமியாரை பார்க்குறது 8 வரையத்துக்கு அக்கறைப்பத்தை இங்கே வர்றதுக்கு நேரம் இல்லை. அங்கே நிறைய சோழி சாமி எங்கே கண்ணையம்மாவோட கோயிலுக்கு முன்னுக்கு இருந்து நான் அட்வான்ஸ் படிக்கலாம் 8ஆம் வகுப்பு படித்த பையன். அவன் நான் கேள்விப்பட்டேன் அழகான இடமா என்ன இல்லை அப்படி சொல்கிறேன் கொடுப்பனவும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லக்குள்ள திரும்ப சொல்கிறேன். குண்டலினி சகசாத்துக்கு மேலே எங்கே இருந்தால் அங்கே போகிறேன் எனக்கு கொடுப்பனும். அந்த வார்த்தை எவ்வளோ அறிவினால் குறுக்கு. இப்போ நீ எல்லாத்தையும் செய்வாய், நல்லது எது உனக்கு உண்மையாக பிரயோஜனமோ அதை நான் செய்ய மாட்டேன். புரியல? சொல்லுங்கள், எனக்கு எதிராக சொல்லுங்க. எதிராக சொல்லாட்டி அதன்படி நடக்கணும் இல்லையோ. உங்களுக்கு முன்னுக்கு உங்களோட முகத்தை அப்படி முறிக்கிறது. ரமணா இந்த முகத்தை அதை கடை சொல்லணும் காணக்கணும். இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள்னா உண்டு. நீங்கள் ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், அதில் நோன்னு சொல்லணும். சொல்லுங்கள் எல்லோரும். நான் 28ஆம் தேதி சொல்லுவோம் ஒர்க் ஷாப்புக்கும் 7:30 வருவேன். சரியா? 5:30 வர முடியாது. சிம்பிள். அப்போ நீ என்ன சொல்கிறான்னா 28 நானும் கழிப்படணும், நான் 5:15 வருவேன். அது சொல்லக்குள்ளே இதுவரை நீ போய் சொல்கிறேன். நான் நோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது. இந்த நான் மனச்சேன் அது உதாரணம் சொல்கிறேன். நான் எவ்வளோ தூரம் நம்ம என்ன பெரியவங்களையும் போய் காட்டி உன்னை நீ போய் காட்டுற முதல்ல மற்றவங்கள பெரிய என்ன பண்ண போகிறேன் இல்லை நம்ப வைக்கிறேன். அது கேட்டால் வர முடியாது. ஆனால் கூட மூத்த அப்படி முறிக்கிறது. நீ மூத்த முறிக்கலை, இதேத்த முறிச்சாய். சரி நோ சொல்லு, எஸ்ன்னு சொல்லு, நோன்னு சொல்லு, சிம்பிள். முடிஞ்சு இல்லையோ வரமாட்டேன். நீ என்ன பண்ணுறாய், குழப்புற. இதெல்லாம் பெரிய பாவம், பெரிய பாவம். நீ உன்னையே மாற்றி மற்ற ஏன் சொல்கிறேன்டா இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்போ என்னது இப்படி சொல்கிற, உனக்கு உடல் நலம் இருக்காது, ஏன் நீ போய் சொல்கிற. மனநலம் இருக்கவே இருக்காது, உனக்கு அறிவு இல்லையே இல்லை, மனசு நாம இருக்கிற ஒவ்வொன்று சொல்லி தானே கஷ்டப்படி சொல்கிறேன். சரியாம்மா? அப்போ எப்படிப்பா ஹெல்த்தி ஏஜிங் எப்படி வரும் உனக்கோ? ஸோ கண்ணை முழியுங்கோ. வாழ்க்கை ஒண்டர்ஃபுல். இது எத்தனையோ தீவுகளில் த பெஸ்ட் ஆஃப் ஐலாண்டு இலங்கை. அதில் நம்ம இருக்கிறோம் சுவர்க்கம். நீங்கள் வெளிநாடு போகாத வழி உங்களுக்கு தெரியாது இந்த இலங்கை அழகு. இப்போ பாருங்கள், இந்த கடற்கரையில் ஒரு மணியும் கிடையாது. நீ கூட கண்ணை முடினா அந்த போயிட்டு வரேன். நான் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் தூச்ச கூட டைத்தான் ப்ரோக்ராம் போய் பாருங்க, ஒரு தூக்கிட கிடையாது, கண்ணை முடியுதுன்னா. ஆகவே அதான் இந்த கடவுள் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான்னு சொல்கிறேன். என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாம் பூசாரிகள், கடவுள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், நீ அதை பயன்படுத்த மாட்டேன். ஸோ திரும்பவும் வரும். ஹெல்த்தி ஏஜிங்கண்டா முதலாவது உடல் என்றா அது பிறக்கும், அந்த என்ன அது இருக்கும், வளரும், அது மெச்சூர் ஆகும், அதுக்கு நோய் வரும், வயது போகும், சாகும். சட் ஊர்மணி 6 இருக்குது. அதை கடவுள் வந்தாலும் தவிர்க்க முடியாது. அது இதில் இயற்கை. அதை நான் ரெண்டும் இல்லை, நான்டா நான் அப்படி தவறு செய்தபடியா நீ ஹெல்த்தியை ஏஜிங் எனக்கு வராது. ஆனால் இப்போ விளங்குது உங்களுக்கு 3 படம் இருக்குது. ஒன்று தூள உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரணம். இது 3ம் இருக்குது. 3ஐயும் சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு நீ வேறு உடம்பு வேறு. இப்போ அப்படி வச்சேன்னா பாருங்கள், இப்போ நோக்கி எதிர்த்து காரணம் வயது அடுத்தது இந்த வயது போகிறதுக்கு காரணம் மனம். சொல்லுவா
மனதிலையும் இந்த எண்ணங்கள் பழக்க வழக்கம் எல்லாமே உன்னை வயது போகிற செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் இல்லை நான் பார்க்குறேன் தெரியும் 76 இருந்துச்சு. நான் ஐ ஃபீல் ஸோ யங். இந்த எல்லா வகையிலும் எனர்ஜெட்டிக் யங் நல்லா. இப்போ ஒரு ரிசர்ச் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. இந்த அல்சமரா மறக்கிற அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மறக்கிறதுக்கு காரணம் அவங்க புத்தகங்கள் படிக்கிறல, அது புதுசு ரெண்டும் வர இல்லை, ஆக்களோட உறவு இல்லை, வயசுக்கான கிழங்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வயது போக்குன்னு தான் நான் மூளை அதுக்கு வயது போகல, அது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த எண்ணமும் இது சரியாக இருந்தால் இல்லை அது வளர்ந்துட்டே போகுது, அது ரெடியாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 20-25 வருஷம் அவங்க ரிசர்ச்சில் இந்த ஒரு கொஞ்சம் பேர் 100 பேரோ 50 பேரோ அவங்க வயது போயிருக்கு. ஆனால் அவங்களோட இது ஞாபக சக்தி ஹெல்த்து எல்லாம் இருக்குது. அவங்க முழு பேர் சொன்னாங்க அவங்க வி ஆர் டீப்லி சோசியல் பீப்புள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் இல்லை. அப்போ அவங்களுக்கு புத்தகம் படிக்கிறது வேறு எல்லாம் ஐயா இருக்காங்க. அப்போ ஆனோடியா அவங்களோட ஞாபக சக்தி இருக்கிறது. அப்போ யார் அவர் காடு வாவாண்டு வீடு 35 வயது காடு வாவான்றது. இப்போ நீ முதலே படிக்கிறதை விட்டுட்டாய். எனக்கு ஒருவர் நண்பர் ஒருவர் என்ன பார்க்க வரல, எப்படி பார்க்க வர உண்ட மோரக்கோட்டை ஏய். அப்போ ஹெல்த்தி ஏஜ் அந்த மணி அந்த மகானை அவர் உன்னையோட உலகம் முழுக்க. அப்போ நீ நான் சொன்ன மாதிரி அப்போ ரவீந்திரநாத் தாகூர் இந்த இப்படி மகான்கள் மாதிரி பழுக்கிறாய். உண்மையில் வயது போகிறது ஒரு கிரேட் பிளஸிங். இப்போ என்ன வாதல் என்ன சுவாமிஜி என்ன மரியாதை செய்வாங்க இல்லை. இப்போ என்ன நியூசிலாந்து கூப்பிடும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு 76 வயதுண்டு. நியூசிலாந்து வரட்டான் என்னடா நீங்கள் வந்து வாங்கோ சச்சங்கம் பண்ணணும் கூட கதைங்க இல்லை ஏன் என்ன. ஸோ என்ன வரலண்டா திரும்ப வரும். நீங்கள் கண்ணை முழியுங்க, இந்த அறிவு அடையுங்க. உடம்பு வர நீவர், மனம் வர நீவர், புத்தி வர நீவர் இல்லை. அப்போ இந்த உடம்பை நீ மனதால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அறிவால் ஹெல்த்தியாக. இப்போ ஏன் முன்னுக்கு இருந்தால் கட்டாயம் சொல்லணும் வேறுண்டா. ஆனால் உங்களுக்கு முன்னுக்கு இந்த ஊர்லானே பிறந்தது மாதிரி ஐயா லண்டன்டா வந்து என்ன முழுவதும் பார்த்து கொண்டு இருக்காங்க இல்லையா மாதிரி எல்லாம். இப்போ 5/6 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12 மணியா எது சோறும் தேங்காய் பாலும் 12 மணி ஞாயிற்று. அடுத்த இரவு ஒன்றும் இல்லை, மண்டே ஒன்றுமே இல்லை. டியூஸ்டே காலையில் 6:30 மணிக்கு பப்பையா இருக்கும் நட்சோ. அதை நான் அன்றைக்கு தீர்மானிப்பேன் எப்படி இருக்குது. இதை சொல்லுவோம் வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுங்க. எஸ் என்ன பசியாக வரல, உடம்பு எல்லாத்தையும் ஒன்று நிற்கல, கிளாஸ் நிற்கலை, வாக்கிங் நிற்கலை, எல்லாம் நடந்து ஒன்று இருந்தா. அப்போ என்ன அர்த்தம் வேண்டாம், உண்ட மூளைக்கு உண்ட புள்ள 2 நாளாக சாப்பிடலா செத்து போகிறேன். 40 நாளைக்கு நீ அப்படி இருப்பாய் சாப்பாடு இல்லாமல். அதில் உண்ட நோய்க்கு முழுவதும் காரணம் இந்த விரதம் இல்லாமல், விரதம் இப்படி இல்லாமல் இருக்குது. வாட்டர் ஃபாஸ்டிங் குறைஞ்சது 24 மணிக்கு ஆகாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஒன்று தண்ணி. அதெல்லாம் செய்ய மாட்டேன்றே. ஆனால் உண்ட காருக்கு என்ன சொல்கிறது, ஸ்கூட்டர்லாம் ஃபுல் சர்வீஸ் மகேந்திரன். ஸ்கூட்டிக்கு எனக்கு ஃபுல் சர்வீஸ் ஒன்று போகலாம் இல்லை ஆனால் ஸ்கூட்டருக்கு வரும். இப்போ நான் போனோன்னே செப்டம்பரில் இவன் சுதர்ஜன போன முறை செய்தான் தேவையில்லை என்னோ அங்கே போய் அங்கே ஃபுல் சர்வீஸ் கார் அங்கே கொண்டு விட்டால் அதுக்குள்ளே எலி கூடு வச்சு புல்லை பொத்து அதுக்குள்ளே இருந்து அவன் மூத்த எப்படி கொண்டு இருந்தான். நான் செய்ய பார்த்தியா, அப்போ நீ அதை செய்யாமல் இருந்தா வழியில் போகக்குள்ள அதை ஓட்டி ஓட்டு நம்ம கார் நின்று. அப்போ என்னது காருக்கு ஃபுல் சர்வீஸ். இங்கேயும் நான் ஃபுல் சர்வீஸ் நல்லா யோசிப்பாங்க. ஏனெண்டா இந்த உடல் சொல்லுவாங்க இந்த குடலில் இருக்கிற என்னடா சொல்கிறேன் அதை ஒட்டி இருக்கிற பல நீங்கள் நூடுல்ல அதெல்லாம் சாப்பிடக்குள்ள அது முழுதும் எங்கள் இறப்பை போகாமல் என்ன வேண்டா இந்த குடலில் ஒட்டி கொண்டு இருக்கான். அதை எந்த மருந்தாலையும் நீ அதை என்ன பண்ண முடியும். ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங்கால் அது முழுதும் போயிடும். நான் முடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு உலகத்தை சாப்பிடணும் போல அவ்வளோ பசி வரும். என்ன சொல்கிறேன் உலக உங்களுக்கு ஏனெண்டா இந்த இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான உபகரணத்தை ஃபுல் சர்வீஸ். நான் இந்த காரை ஃபுல் சர்வீஸ் நான் ஓடக்குள்ள திப்பு புது கார் மாதிரி இருக்கு சார் புது கார் என்ன ஃபுல் சர்வீஸ். அப்போ என்ன உடம்பும் புது முக்கா அவ்வளோ அடிச்சு ஓடிக்கிறேன்.
தலையில் நல்லா வேலை இவங்களை போட்டு படுத்துகிறவாடு. ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன். டு பி சிக் இஸ் சின். சொல்லுங்க. நோயாளியாக இருத்தல் பாவம். சொல்லுங்க. அப்போ நோய் வருது உங்களுக்கு வந்தேன்னா அது நோய் காரணம் உங்களெல்லாம் வந்தது இல்லை, என்னால் வரல. அவ்வளோ நோயும் ஆக்கள் கொடுத்தவங்க இருக்குது, என்னால் வரல. உண்மை இங்கே இருக்கலையே வரல. என்ன இங்கே கொடுக்க மாட்டேன், நான் தட்டு தான் இங்கே என்ன சொல்ல வரேன்டா. ஏன் தலையிடி கொஞ்சம் காய்ச்சல் இதெல்லாம் நோம்பல் இல்லை, பிணி மூக்கு சாக்கடைனா இல்லாமல். ஆனால் இந்த இப்போ நாங்கள் 2 உதாரணம் சொன்னேன், அவ்வளவும் பாவம். இந்த அற்புதமான இடம், இது ஸ்வர்க்கம், ஹெல்த் ரிசார்ட், இங்கே இருந்துட்டு நீ நோயாளியாக இருக்கிற காரணம் என்ன? உண்ட முட்டாள்தனம். ஆவே நீ செய்கிறது பாவம், இந்த பாவம் நம்பர் ஒரு நாமே கிளியர். அவன் என்ன பண்ணு, அந்த பாவத்தை செய்யாதே, உடலை மெயின்டைன் பண்ணு, ஹெல்த்தியாயிரு. இப்போ அதான் முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. திருமந்திரம். ஓம்புகின்றா நல்லா கவனமாக நான் இல்லை கவனித்து பேணுகின்றேன், அது திருமந்திரம். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு சொன்ன அட்வைஸ் உனக்கு. அப்போ உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் மனது ஹெல்த்தியும், மனது ஹெல்த்தியாக இருந்தால் நீ ஹெல்த்தியாக இருப்பாய். அப்போ இந்த அறிவெல்லாம் தாராளமே வரும், நீ இதெல்லாம் தேடுவாய். ஸோ இந்த வேண்டுகோள் ஹெல்த்தி ஏஜிங் பாருங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உண்மையில் உடல்ற நோய் அதில் இது ஆரம்பி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த நோயெல்லாம் உங்களோட தவறான வாழ்க்கை முறையாலேயும் முட்டாள்தனத்தாலேயும் வந்ததை உடைய இயற்கை முடிங்க. இல்லாட்டி டு பி சிக் சின்னே சொன்னாங்க, பாவம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஹரி ஓம் தத் சத் சிவார்ப்பணம்.